ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருமுருகன் திருத்தலங்கள்ல தொன்மை வாய்ந்த தென்பழனியில பழனி ஆண்டவராகவும், அவரே சென்னையம்பதியில கோடம்பாக்கம் வடபழனியில வடபழனி ஆண்டவராகவும், வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அளித்து கலியுக வரதனாகவும் எழுந்தருளியவர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர். அருள்மிகு வடபழனி ஆண்டவர் சென்னை மாநகரின் மையப்பகுதியில கிழக்கு மேற்கு ஏற்காடு சாலையில இருந்து 100 அடி தொலைவிலையும், தென்புறம் ஆலத்தூர் மற்றும் வடபுறம் நெற்குன்றம் சாலையிலிருந்து 100 அடி தொலைவிலையும், கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலையும் வடபழனியில அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருக்கோயில். 1990ஆம் ஆண்டு ரொம்பவே எளிமையான ஓலைக்கூரை கோட்டகையுடன் இந்த கோயில் கட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மக்களின் அதிக வருகையாலும் ஆதரவினாலும் இந்த கோயில் புகழ் பெற்றுச்சு. ஒரு ஆண்டுக்கு சுமார் 7000 தம்பதியினர் இந்த ஆலயத்துல திருமணம் செஞ்சு கொள்றாங்க. இந்த கோயில் அண்ணாசாமி நாயக்கர் அப்படின்னு ஒரு முருக பக்தர் தனது சொந்த வழிபாட்டுக்காக கோட்கையுடன் இந்த கோயில் அமைத்தாரு அப்படின்னும், அங்க பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிகளின் வண்ணப்படத்தை வச்சு வழிபட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரு ஒரு சமயம் கடுமையான வயிற்று வலியால அவதிப்பட்டாரு. அவரோட நோய் தீர வேண்டும் அப்படின்னு அடிக்கடி திருத்தணி மற்றும் திருப்போரூர் முருகன் ஆலயத்திற்கு போய் வந்தாரு. ஒரு முறை தென்பழனி யாத்திரை போன போது அங்கு ஒரு சாது சொல்லியபடி அண்ணாசுவாமி தங்கியிருந்த கோட்கையில பழனி முருகன் உருவப்படம் வைத்து வழிபட்டாரு. தன்னுடைய நாக்க அறுத்து முருகனுக்கு காணிக்கையாக்கினாரு. அதற்கு பாவாடம் அப்படின்னு பெயர். இதனால அவரோட வயிற்று வலி தீர்ந்தது. நாளடைவில் அவர் முருகப்பெருமானின் தெய்வீக சக்தியை உணரத் தொடங்கினாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய அருள்வாக்கு பலருக்கு உண்மையா நடந்ததாகவும் கூறினாங்க. அதனால மக்கள் தங்களோட அன்றாட பிரச்சனைகள் தீர அண்ணாசாமி நாயக்கரிடம் அருள்வாக்கு பெற்றாங்க. 1920 இந்த கோயில் ராஜகோபுரம் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுச்சு. இந்த கோயில்ல பல தெய்வங்களுக்குரிய தனி சன்னதிகள் இருக்குது. இங்கு வரசித்தி விநாயகர், சொக்கநாதர், சிவன், மீனாட்சி அம்மாள், காளி, பைரவர் மற்றும் வள்ளி, தேவசேனா, சமேத சண்முகர் சன்னதிகள், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், மகாலட்சுமின்னு பல சன்னதிகள் இங்கே இருக்குது. இந்த ஆலயத்தின் மூலவராக பழனி முருகன் நின்ற கோலத்துல காட்சியளிக்கிறாரு. முருகப்பெருமானின் காலில் பாதரட்சைகளுடன் காட்சியளிக்கிறாரு. இங்கு திருமணம் நடப்பதற்காகவும் ஆன்மீக சொற்பொழிவு பயன்படும் வகையிலும் ஒரு விசாலமான மண்டபம் இருக்குது. இந்த கோயிலின் ராஜகோபுரத்துல கந்த புராண காட்சிகள் விளக்கும் சிற்பங்கள் இடம்பெற்றிருக்குது. பல முருகன் கோயில்ல இல்லாத ஆஞ்சநேயர் சன்னதி இந்த கோயில்ல இருக்குது. தென்பழனி கோயிலுக்கு செலுத்துவதாக வேண்டிக் கொண்ட காணிக்கைகளை இந்த கோயில்ல செலுத்துவது உண்டு. வைகாசி விசாகம் 3 சித்தர்களால் பூஜிக்கப்பட்டு வளரப்பட்டது இந்த திருக்கோயில். இந்த கோயில் தினமும் அதிகாலை 5:30 மணிக்கு திறக்கப்படும். 7 மணிக்கு காலசந்தி பூஜை, 12 மணிக்கு உச்சிகால பூஜை நடக்கும். 5 மணிக்கு சாயரட்சை, 9 மணிக்கு அர்த்தஜாம பூஜை நடைபெறுவது வழக்கம். சித்திரை தமிழ் புத்தாண்டு, கிருத்திகை, சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம் 11 நாட்கள் வீதி உலா பெருந்திருவிழாவாக நடைபெறும். ஆனி, ஆடி, ஆவணி சுவாமி வீதி உலா, ஐப்பசி கந்த சஷ்டி 6 நாட்கள், பங்குனி கிருத்திகை, லட்சார்ச்சனை 3 நாட்கள், தொப்ப திருவிழா 6 நாட்கள். இங்க இருக்க வடபழனி ஆண்டவரை வழிபட்டா குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க, வியாபாரம் விருத்தியடைய இந்த தலத்துல முருகனை வேண்டிக் கொள்ளலாம். கல்யாண வரம், குழந்தை வரம் ஆகியவற்றிற்காகவும் பக்தர்கள் பெருமளவுல வருகிறாங்க. வேண்டியதெல்லாம் தரும் வடபழனி ஆண்டவரின் சன்னதியில முக்கிய நேர்த்திக்கடன் முடி காணிக்கையாக்குறது தான். வேல் காணிக்கை, ரொக்கம் போன்றவற்றை உண்டியல்ல செலுத்துறாங்க. உண்டியல் காணிக்கை இந்த கோயிலின் மிக முக்கியமான வருமானமாக கருதப்படுது. பால், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் ஆகியவற்றினால அபிஷேகம் சுவாமிக்கு நேர்த்திக்கடனாக நடைபெறுது. நம்ம வாழ்க்கையில எல்லாருமே ஒரு முறையாவது இந்த கோயில்ல உள்ள முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும். ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.